அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டாம அவங்க இஷ்டத்துக்கு நாங்க நிச்சயம் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நமக்கு வயசாகி போச்சு, இனி நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்கன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்க என்ன மானங்கட்ட கஞ்சி குடிக்க சொல்றீங்களாடி? அதுக்கு நான் முச்சந்தில நாண்டுகிட்டு செத்துருவேண்டி. மதியாத தலைவாசல மிதியாதன்னு அம்புட்டு அழகா சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நான் கத்துக்கிட்டது என்ன ரோஷத்தோட இருக்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என் பேச்சுக்கு மரியாதை இல்லாத வீட்டுல கேவலப்பட்டு போய் நான் கஞ்சி குடிப்பனா? போங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் செத்தா கூட என் பொணம் கிடக்கிற தேச பக்கம் எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டி வந்திருக்கேன். எனக்கு எவனும் வேணாண்டி. எவனும் வேண்டான்னு சொல்லிட்டு நடக்க முடியாம நடந்து வந்தப்ப எங்க போறதுன்னு எனக்கு தெரியலடி. ஏதாவது வயசானவங்கள பாத்துக்கிற ஆசிரமமோ முதியோர் இல்லமோ இருந்தா, ஐயா கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, பாத்திரம் விளக்குற வேலைன்னு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டு அங்க போய் இருந்துடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் மனசு கேட்கல. என் மனசுல ஏதோ ஒரு மூலையில சொல்லுச்சு, தமிழ் செல்வி உன் பேத்தி தானே, அவ வீட்டுக்கு போ, அவ உன்னை ஏத்துக்குவான்னு சொல்லிச்சுடி. அதாண்டி தேசம் மாறி ஓ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். எனக்கு 3 வேளை கஞ்சி கூட வேண்டாண்டி, 1 வேளை கஞ்சி ஊத்துனா போதும். அதை குடிச்சுட்டு மீதி இருக்கிற கொஞ்ச காலத்தையும் இந்த வீட்டுல ஒரு மூலையில யாருக்கும் பாரம் இல்லாம ஒரு கௌரவமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நான் போயிருவேண்டி. நாளைக்கு பிறகு எனக்கு எதுவும்னா உனக்கு பிறக்க போற புள்ள கையில கொல்லி கட்டைய கொடுத்து எனக்கு கொல்லி வைக்க சொல்லுடி. என் கட்ட வெந்து போயிரும்டி. எனக்கு அது போதுண்டி, அது போதும். எனக்காக இதை செய்வியாடி? எனக்கு அதை செய்வியா? என்னை ஏத்துக்குவியாடி? யாரும் இல்லாத அனாதையா உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு மாடி பிச்சை கேக்குறேன்டி. நான் பூமிக்கு பாரமா இருக்க மாட்டேன், நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன்டி. வயசான காலத்துல இந்த கிழவிய வச்சு மேய்க்க முடியாதுன்னு வேண்டாம்னு சொல்லிடாதீங்கடி. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டி.